ஹாய், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியே நம்புவோம். என் மண்டைக்கு இப்படி வச்சுக்கிறேன்னா உதடு என்னமோ மாதிரி இருக்குது. லிப்டிக் போட்டுறவா? காஞ்சி போன உதடு மாதிரி இருக்கே. இல்லை லிப்பாமாவது போட்டுக்கிறேன். இருங்க வரேன். அன்னைக்கு நிறைய பேர் கேட்டீங்க 599 ரூபாய்க்கு என்னக்கா லிப்டிக் சரி 499 ரூபாய்க்கு என்னக்கா லிப்டிக் அண்ணன் வாங்கி கொடுத்தாருன்னு கேட்டீங்க. இந்த லிப்பாமோட விலை வந்து 500 ரூபாங்க. இதோட பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் முத்து தான் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு இந்த வெறும் லிப்பாம் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு தான் தடவுற மாதிரி இருக்குது. இதுக்கு 500 ரூபா. பிளாக் போகும்னு சொன்னாங்க. நம்ம லிப்ஸ்டிக் போட்டு போட்டு லைட்டாக உதடு பிளாக் ஆகுது. எனக்கு இன்னும் ஃபுல்லாக ஆகலை. அதனால ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக இதை சொன்னாங்க. அவங்க வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் எதுன்னு நான் காமிக்கிறேன். எதிரி பெத்தா இது இல்லடி முத்த அடியே லாக்மீண்ட இந்த இதாங்க இதுதான். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கலர் பிடிக்கும். இதுதான் வாங்கி கொடுத்தாரு எங்கள் முத்து. சரி நான் இப்போ லிப்பாம போட்டுட்டு இதை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோவுக்கு கேட்க நீ லிப்டிக் போடுறதுக்கு தான் இப்போ வீடியோ ஆன் பண்ணியான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு சேலை கட்டி காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த சேலை கட்டுற வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கா. லிப்டிக்கை மட்டும் போடுறேன். எப்படி மேக்கப் போட்ட மாதிரி ஆயிடுதுன்னு பாருங்கள். கண்மை அதையும் போட்டேன். இப்போ ஆல்ரெடி கண்மை காலையில் போட்டது இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ டார்க்காக இல்லை, லைட்டாக தான் இருக்குது. அது ரெண்டையும் போட்டாலே போதும், நான் மேக்கப் போட்டேன்னு சொல்லிடுவீங்க. சரியா? இதெல்லாம் தேவையா உனக்கு? இந்த மானங்கட்ட பொழப்பு உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறது. எடி தங்கா, என்ன அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவா? என்னை ஓட்டுறது நீ தாண்டி ஓட்டணும், அவங்க ஓட்டுறதுக்கு முன்னாடி இப்படியடி. அப்புறம் மையில் வச்சுருந்தோம்னா இந்நேரம் இந்த சுண்டு போயிருக்கும் நேரம் லிப்பாம் போட்டு அமுக்குனதுக்கு. சரியா? இப்போ எதுக்கு இந்த வீடியோ எதுக்குன்னா லிப்பாம் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் லிப்ஸ்டிக் போடணும். நான் இப்போ வீடியோ லென்த் ஆக்காம செஞ்சுறேன். அது இவர் போடட்டும். அதுக்கு இது நான் கொஞ்ச நேரம் லிப்பாம் இருக்கட்டும். அதுக்கிடையில ஜாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். சலக்கு சலக்கு சருக்கு சேலை சலக்கு சலக்கு. இவரை இன்னைக்கு விளக்குன்னு விளக்க போறோம் சேலையை கட்டி. ஹலோ, தெரியாதனமா இன்னைக்கு சேலை கட்ட நானும் என்னமோ நினைச்சு இன்னைக்கு சேரி கட்டி வீடியோ போடணும். சரி மேலாப்புல சேரியை கட்டி போட்டு விட போறாங்க. எப்படி கட்டணும்னு பாக்க போறாங்கன்னா, அது எப்படிங்க இவங்க ஜாக்கெட் எடுத்து குடுக்குறாங்க, பாவாடை எடுத்து குடுக்குறாங்க, சேர்த்து வச்சு கட்டுங்கன்னு. சரிங்க, நமக்காக பாவாடை வேண்டாம், பொழைச்சு போட்டோம். பேண்ட்ல இருக்கட்டும். பேண்ட்ல வச்சு நம்ம கட்டுறோம். ஓகேங்களா? டன். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ். இது வந்து ரெடிமேட்ல எடுத்ததுதான் அந்த பிளவுஸ் எல்லாம். ஏன்னா நம்ம அவருக்காக நம்ம வாங்கினது. ஆனா சைஸ் என் சைஸுக்கு தான் வாங்கினோம். சூட் ஆகுதா என்னன்னு தெரியல, ரெடிமேடு. ஓகே, இப்போ இதை போடட்டுமா? நான் ப்ளூ கலர் சாரீ கட்டுவோம். ஸோ இதை போட்டு விடுவோம். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை போட்டுட்டு வர்றீங்களா? இங்க என்ன போட்டாலும் நோ ப்ராப்ளம். என்னது தூக்கிட்டு கட்டுங்க. நீ தூக்குறதுக்கு நீ நல்லா ரெடியா தான் நின்னுகிட்டு இருப்ப. நான் போய் மாத்திட்டு வர்றேன். என்னங்க மாத்திட்டு வரீங்க? சும்மா அங்க நின்னு திரும்பி கட்ட போறேன். நீ யாரங்கிட்டு நல்லா நான் அதுக்குள்ளே இந்த நான் போடுற கண்மை இதுவும் லாக்மீன் தாங்க. இதுக்கு லாக்மீன் தானே. என்னமோ என்ன கண்ணாடி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ணே நீங்க இங்க கலட்டிக்கிட்டு மாட்டுறது கண்ணாடியில நல்லா தெரியுதுன்னு சொல்ல போறாங்கம்மா. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன நீங்க ஜென்ஸ் தானே. என்னங்க ஏற்கனவே கண்ணுல மை இருக்கேக்கா, எதுக்குக்கா மை அப்படின்னா? இது எப்படி திருப்பி போடுறது? எந்த பக்கம் போடணும்? காமிக்கிறேன், இருங்க. இது எந்த பக்கம் போடணும்? செம்மீனே செம்மீனே. எந்த பக்கம் சாந்தா? திருப்பி சாந்தா அந்த பக்கம். எந்த பக்கம் போடணும்? இங்க கொண்டாடி தாங்க. பயப்படாம வா. ஃப்ரண்ட்ல வரும்னு சொல்லி நீனே. இந்த முன்னாடி இருக்க கோடு தான் ஃப்ரண்ட்ல வரணும், பின்னாடி கோடு இல்ல, அதாவது பேக்ல வரணும். நல்லா தாண்டி இருக்கு. ஏன் நீ சங்கடப்படுற? உச்சும் பாருமா இவரு கிடக்குறாரு. அப்புறம் என்ன செஞ்சேன்? ஐயோ லிப்டிக் என்கிட்ட தூர வச்சுட்டேனே. ஆனா நீ சேலை கட்டைய வீடியோ எடுத்த, லிப்டிக் போட வீடியோ எடுத்தியா? எங்க வீட்டுக்காரர் இப்ப வாங்கி கொடுத்த கலரு என்னாச்சு? பத்தல. இது ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கு. இருபத்தா சிகப்பு உடம்பு இது எதுக்கே வந்துச்சு? இருபத்தா அம்மா பட்டு வண்ண ரோஜாதான் பார்த்த கண்ணு மூடாதான். அடியப்ப முதுகுல மச்சத்தை பாருங்க. எத்தனை இங்க இருக்க எத்தனை மச்சம் பாருங்க. 1 2 3 4 5 5 மச்சம் சொல்லக்கு மாதிரி வச்சுக்கிட்டு. இப்ப சரி இது எதுக்கு இது எதுக்குமா கட்டுற? இது முந்திரி கொத்து மாதிரி தொங்கணும் தங்கம். அப்பதான் நல்லா இருக்குமா? அப்பதான் நல்லா இருக்கும்.
சரி, என்னைய வச்சு நீங்க காமெடி கிமெடி ஒண்ணும் பண்ண போறது இல்ல. காமெடி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு பத்தியா, தொங்குது வருங்க. ஏய் தொங்குதா? ஏதோ கட்டு தொங்கட்டும். சத்தியமா சரி, சேலைய கட்ட ஆரம்பிமா. ஆம்ப்ளைட் போடுவோமா? சேலைய கட்ட ஆரம்பி, சேலைய கட்ட அந்த ஆரம்பி. ஜாக்கெட் ஓகே தானே? நான் லிப்ஸ்டிக் போட்டேங்க, இவரை பார்த்த உடனே மெய் மறந்து அதை உனக்கு வச்சு மெய் மறந்துருமே, நீ என்னை பார்த்தாலே மெய் மறந்துருவேன். எந்த சேலையமா கட்ட போறான்? இதுக்குள்ள ஒரு ப்ளூ கலர் சேலை. ரொம்ப டைட்டா இருக்குதுங்க, பயங்கரமா டைட்டா இருக்குது. இப்போதைக்கு சிச்சுவேஷன் சாங் ஒன்று கிடைக்க மாட்டேங்குது. சிச்சுவேஷன் சாங் கிடைக்கும். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து ரசிக்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. கட்டு கட்டு பழக்குன்னு நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ சேலை கட்டுறத வேற கேட்க வேற செஞ்சுக்கிறாங்க என்ன? ஆமா, இதுவே 5 நிமிஷம் ஆயிருச்சு. ஆமா ஆமா, கட்டுமா கட்டுமா. என்ன இந்த கலர் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியலங்க. இது தங்கம், இது என்ன நீ எனக்கு சேலை கட்டிட்டு நீ இது பண்ணியா? நீ என்ன லிப்ஸ்டிக் போடுறதுக்காக வந்தியா தங்கம்? ஆனா சேலை மட்டும் கட்டிட்டு நின்னாக்க சிம்ரனுக்கே டப்பு கொடுப்பேன் போல இருக்கு. என்ன நோ கலரா இருக்கு தெரியுதா? இது வந்து எங்க முத்து வாங்கி கொடுத்த கலரு, நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டை போட்டுறேன். வேற தின்னுபிட்டேன், எனக்கு வயிறெல்லாம் ஒரு துளி எடுத்திருக்கேன், போட்டுறேன். நீங்க போட்டுக்கிறீங்களாங்க? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ இப்ப சேலையை கட்டிட்டு வீடியோ முடிச்சு விடுறியா இல்ல எப்படி? தெரியாம தான் நானும் கேக்குறேன். ஆனா 7 நிமிஷத்துக்கு நீ லிப்ஸ்டிக் தாமா போட்டுருக்க, நீ சேலையாம கட்டிட்டு இருக்க. ஏமா அந்த பாடுபடுத்துற என்னைய? நிறைய பேர் கேக்குறாங்களே நல்ல மேக்கப்னு. இப்ப பாருங்க எப்படி ஃபுல் மேக்கப்ல இருக்க மாதிரி தெரியறனா? ஆனா நீ போடுறது ஒரு மேக்கப்னு ஒன்னையும் கேக்குறாங்க பாருமா. சத்தியமா அதுதான் என்னால டென்ஷன் தாங்கவே முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். ரொம்ப பேசாதே. வயிறு வேற சின்ன கவுண்டர் படத்துல பார்த்த மாதிரியே வேற இருக்கு. சிச்சுவேஷனுக்கு பம்பரத்தை போட்டுட்டு பம்பரத்தை சுத்தி விடுற மாதிரி இருக்கு. அது என்ன பாட்டு தங்கம்? என்ன பாட்டு? சுத்தி சுத்தி ஓ பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டி முதல்ல வாங்கி கொள்ளடி. இந்தாங்க, என்ன செய்யணும்? இப்படி கொஞ்சம் உங்க ஹைட்டுக்கு மடிக்க வேண்டாம். என் ஹைட்டுக்குன்னா இவ்வளவு நீளம் மடிப்பேங்க, அப்பதான் என் ஹைட்டுக்கு உள்ள கரெக்டா இருக்கும். உன் ஹைட்டுக்கு இதுல பாதி தானே இருக்கணும். அத நான் இப்படி மடிப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு மடிக்காம இந்த இடத்துல சொருகுங்க. இருங்க உங்க ஹைட்டுக்கு பாத்துக்கோங்க. ஓகே, சொருகுங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் வாங்க. இவ்வளவு சிகப்பா பிறந்துட்டனா? சுத்திக்கிட்டே இருக்க அந்த இடத்துல வை. இந்த சொருகிறது மறுகிறது எல்லாத்தையும் நீ என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டீங்கன்னா நான் சொருகிக்கிறேன். சொல்லு, நானே சொருகிக்கிறேன். சரியா? இங்கதானே சொருகணும். எங்க சொருகுறீங்க? சொருகிடுவேன். எங்க உள்பக்கத்தா வெளிப்பக்கத்தை மாட்டிருக்கனா? ஏதாச்சும் பொம்பளை இருந்தா கூட்டிட்டு போய். ஏதாச்சும் பொம்பளை இருந்தா கூட்டிட்டு உள்ளயா வெளியேன்னு பாக்குறேன். இருமா நானும் தடவி பாத்துட்டு சொல்றேன். இதுதாம்மா வெளிப்பக்கம் தான் அது. ரைட் ரைட். இப்ப என்ன பண்ணணும்? இந்த பக்கம் தானே. சரி, ஏதாவது ஒரு பக்கத்தை முடிவு பண்ணி விடுங்க. டைட்டா இருக்குது, ஓவர் டைட்டா இருக்குதுங்க உண்மையிலே. இப்ப நான் எடுக்க போறேங்க. எத்தனை மடிப்பு எடுக்குது? இது இஸ்திரி போடலாங்க, இஸ்திரி போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம்னு எனக்கு தெரியல எப்படி. இப்ப ஒரு மனசுல ஒண்ணு ஓடும், என்ன தெரியுமா? சேலை கட்டு வரணும்னு சொல்லியும் விட்டோமே, நல்லா சேலை கட்டி விடலாட்டி அது வேற காரிச்சு துப்பிடுவாங்களே அப்படின்லாம் மனசுல ஓடும். ஓடுதா? ஓடுது ஓடுது. மடிப்பு ஆயிருச்சு. சும்மா எனக்கு கட்டி விடுறோம் ஏனாதானம் எல்லாம் கட்டக்கூடாது, சூப்பரா கட்டணும். சரியா? 2 3 4 5 6 7 8 தான் வந்திருக்கு. போதும் 8. இன்னைக்கு 9 10 வரை எடுக்கலாங்க. 10 எடுத்தா இன்னும் சிறுசா எடுக்கலாம். இப்ப 8 மடிப்பு தான் எடுத்திருக்கேனே. இருங்க வரேன். 1 2 3 4 5 6 7 8. அதாவது நீங்க 10 மடிப்புல எடுத்தீங்கன்னா இந்த மடிப்பு இன்னும் கொஞ்சம் சிறுசாவும், பாக்கி குட்டி குட்டியா ஃபர்ஸ்ட் எடுக்கிற மடிப்பு கொஞ்சம் பெருசாவும், அதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் சிறுசு சிறுசா எடுத்துக்கிடுவாங்க. ஏட்ட லாஸ்ட்ல எடுக்கிறத கொஞ்சம் வீதிக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு மடிப்புக்கு. இப்ப 8 மடிப்பு எடுத்திருக்கிற. ஆமா ரைட் எடு. ஆனா இன்னொன்னுங்க, நான் அந்த மாமியார் வேஷம் போடும் போதெல்லாம் நானே தான் டப்புக்கு டப்புக்கு போட்டு அப்படி சுத்தி தூக்கி போட்டு போயிடுவேன். இந்த மாதிரி மடிப்பெடுத்தல ஒரு படத்துல ஒரு வீடியோல இந்த மாதிரி சேலையெல்லாம் நமக்கு ஈஸியா மடிப்பெடுக்க நிக்குங்க. என்ன வயிறு போயிருச்சு, அண்ணன் கிறங்கி போயிட்டாருன்றாங்க. வயிறு எத்தனை தண்டி வயிறா இருக்கு. அது பிளவுஸ் சாரி கட்டும் போது தான் தங்க வயிறு உண்மையான வயிறு தெரியும். சொல்லுங்க. ஓகே, நான் கொஞ்சம் கூட கீழே இறக்கிக்குவோம். ஆனா ஏனாதானு கட்டலைனாலும் பெர்ஃபெக்ட்டா அந்த முடிச்சு போட்டு எல்லாம் கட்டி விடுற பாரு தங்கம். சூப்பர் தங்கம். ஆமா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் பெர்ஃபெக்ஷனா செய்யணும். சும்மா ஏனாதானெல்லாம் எடுக்க கூடாது, ஃபுல்ஃபில் ஆகணும். புரியுதா? என்னமா பண்ற?
மடிப்பு லெவல் பாக்குறேன் தங்கம். ரைட் ரைட். இல்ல பின்னு குத்தும்போது பார்த்து குத்தணும், கடுப்பு வச்சு குத்தி விட்டுற கூடாது. ஓகே டன். பிடிச்சுக்கோங்க. பின் எடுக்கவா? இந்த இந்த நம்ம பின். இது வந்து இஸ்திரி போட தேவையில்லைங்க இந்த சாரிக்கு. என்ன பாத்து குத்தவே இல்ல பாருங்க, இந்த கூத்த பாத்து குத்துமா, குத்தவே இல்ல. அதுக்குள்ள பாத்து குத்துன்னு இருக்காரு. டாக்டர் ஊசி குத்துனாலே ஐயா பொறுமையான்னு சொல்ற ஆளு நானு. மாத்தி சொல்லி உனக்கு சேலம் இப்ப உனக்கு சேலம் கட்ட தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு நீ கட்டு தயவு செஞ்சு. பாட்டி கூட நல்லா கட்டுவாங்க போல இருக்கு. என்னையா சொருகி வச்சிருக்க? நீ சொருகி விட்ட. கரெக்டா தான் மத்த இங்க சொருகிருக்கேன். இருவர எங்க பேசிக்கிட்டு இருங்க கவர் பண்ணி. கவர் பண்ணி பேசவா? யார கவர் பண்ண? இந்த இங்க கொண்டு கொண்டா. சுத்துங்க. காலை தூக்கி அப்படி வைங்க. தூக்கி எல்லாம் வச்சாச்சு. நீ மடிப்பு எடுத்ததே தப்புன்னு நினைக்கிறப்போ இல்ல பத்தா. நான் உண்மையிலே கேக்குறேன், இப்ப உங்களுக்கு சேலை கட்ட தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்ன இப்படி மடிப்பு நான் கரெக்டா தான் எடுத்திருக்கேன். உங்களை விட்டு ஏவன் குத்துனதே சரியில்லை. நான் உள்பக்கம் வச்சுதானே எடுத்தேன். இப்படி இல்லாம போடுவாங்க. இல்ல இப்படி இல்ல போடுவாங்க. அதுதான் இப்படி கொண்டு வந்து இப்படித்தான் போடணும். அதை பிடிங்க. கரெக்டா தான் எடுத்து வச்சிருந்திருக்கேன். இதை விடுங்க அப்படி. புடி அப்படி அந்த இடத்த சொல்லுங்க. கரெக்டா தான் எடுத்து வந்திருக்கேன். இவர் இருக்காரு, இப்ப எடுத்ததெல்லாம் வேஸ்டா போகுது. இதுல இருந்து என்ன தெரியுது? தலைவலியும் வயிற்றுவலியும் அவங்களுக்கு வந்தா தான் தெரியும். நீங்க சௌரியமா கட்டிருவீங்க, அடுத்தவங்களுக்கு கட்டி விடுறதுனா எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய இதுன்றது இப்ப தெரியுதா உனக்கு? ஏன் தங்கம் ஏன் தங்கம் அப்படி சொல்ற? இல்ல இந்த மேக்கப் போட்டு நம்மளா மேக்கப் போட்டு போறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு கண்மை போட்டு போயிருவோம். ஆனா அடுத்த நான் சொல்றது இப்படி ஃப்ரீயா விட்டாலோ, இந்த பிளீட்ல விட்டுட்டு போனாலோ கொண்டா தங்கம் இப்படி தங்கம். நமக்கு இப்படி நின்று கட்டி நம்மளா இருந்தா நேரம் கட்டி முடிச்சிருக்கலாம். இருக்காரே ஏன் வாயில கடிக்கிறேன்னு கேளுங்க. இப்படி பழகி போச்சு எனக்கு. வாயில கடிச்சு கடிச்சு பழகி போச்சு. என்ன இப்ப 10-12 மணிப்பு வரும்னு நினைக்கிறேன். இல்ல தெரியும், நிறைய படிப்பு போகுது. இல்ல இல்ல 1 2 3 4 5 6 7 8 எப்படி பார்த்தாலும் அந்த 8 மடிப்பு தான் வருது. ஏன் 10 மடிப்புலாம் எடுக்கலாமே? இல்ல இல்ல கேக்குறேன். 10 மடிப்பு எடுக்கலாங்க. நீ 8 மடிப்பு போடுமா? ரொம்ப நேரம் வயித்தை எக்கிக்கிட்டே தெரியுமில்ல, இவங்க வேற பாக்குறாங்கன்ட்டு சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டேன்னா வயித்தை எக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நானும். 3 4 5 6 7 8 ரைட். இது எனக்கு வந்து தோள்பட்டை வந்து அடர்த்தி ஒரு அகண்டமான தோள்பட்டைன்னொன்னே இது இங்கிட்டு சைடுல போய்க்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏன் இல்ல இந்த வலிக்கிட்டு போகுது. இந்த ஜாக்கெட் அப்படி ஓகே தானே. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார்த்து முடிச்சோன்னே இந்த மாதிரி நீ சேலை கட்டுவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கட்டவே சொல்லி இருக்க மாட்டோம்கான்னு சொல்ல போறோம். ஏன் அப்படி நினைக்கிறாங்க? நீ சேலை அம்மா கட்டுவாங்க பாரு. நீ கட்டுறது சேலை கட்டுற மாதிரியா இருக்கு. அந்த இங்க கடந்துச்சு போட்டு விடு, நம்ம உட்காரும் போது ஏத்தி விடட்டும் ஜர்ட்டுன்னு. இதெல்லாம் யாருங்க கேக்குறது? ஏங்க இப்படி பண்றீங்க? எத்தனை பேருக்கு நீங்க 12 நிமிஷம் ஆயிடுச்சாங்க. எப்படிங்க அவங்க ஷார்ட்ஸ்ல சேலை கட்டி போடுறாங்க? எங்க ஷார்ட்ஸ்ல எப்படி குத்துனா வலிச்சா கத்த கூடாது சொல்லணும். சரியா போச்சு. பிரகாஷ்ராஜ் சொல்லுவாங்க வலிச்சா எப்படியா கத்தாம இருக்கிறதுன்னு. அவர்கிட்ட நானா இருந்தா கேட்டு இருந்திருப்பேன். வலிச்சா இது ஏன் இப்படி உருகிட்டு போய் என்ன ஜாக்கெட் நச்சு நிக்கிறது? அல்ல பின்ன நச்சுன்னு நிக்கிறதுக்கு சரி அனுமாங்கிட்டு நீ வேற ஏமாங்கிட்டு இதை வேற காலுக்குள்ள கைக்குள்ள சுத்திக்கிட்டு. இவர் என்னங்க
இப்படி தானே கொடுத்துட்டு வந்தேன். அப்படித்தான். ம். என் பெத்தாரு என்ன பெத்தாரு பண்ணிக்க வச்சிருக்கானே. நான் ஒண்ணே பெறல. அவங்களுக்கு தெரியணும்ல ப்ளீட் எல்லாம். நீட்டா அப்படி இங்க ஏதாவது இருந்தா தானே நிக்கும். நான் வேணா பாம்பேக்கு போயிட்டு வரோம். நீ சேலை கட்டுறதுக்காக நான் வேணா பாம்பேக்கு போயிட்டு வராமா? கொஞ்சம் நிக்க மாட்டேங்குது. அதுதான் இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். சரி இருந்துட்டு காரணத்தை கண்டுபிடிச்சிட்ட பத்தி. அதான் பெத்தாரு கொஞ்சமாவது அந்த இடத்துல எதை ஏதாவது பிட்டு பண்ணுங்கன்னு. ஏன் இப்படி இறங்கிட்டு போகுது? திங்கி இருக்குதா இல்லையா? நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னா போச்சு. போ இந்த பிடிங்க, இந்த பிடிங்க, இப்படி அதை இந்த இதை பிடிங்க. விட்டுட்டு பிடிச்சுக்கிறேன். நில்லுதாயி கொஞ்ச நேரம் இங்க வச்சு குத்தணும். என்னத்த பின்ன பிடிச்சுக்கமா குத்துவான். பேசுங்க ஏதாவது. என்னத்த பேச போங்கிட்டு இது. ஏன்னா எனக்கு வந்து இந்த சாரி இது இல்லாம பேண்ட்டும் இல்லாம இருக்குது. அதாவது எங்கிட்ட இழுக்குது. அது எங்க இழுக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல இழுக்காது. தலைங்க இது நல்லா சொல்லிக்கிட்டே இல்ல. இருமா அவங்களுக்கு தெரியணும்ல. கொஞ்சம் தள்ளி வந்துக்கு அப்பதான் தெரியும். வா அப்படி பண்ணு. அம்மா அம்மா நீ குடும்பம் நானே குத்திக்கிறேன். நீ உன்னை நம்ப முடியாது. நானே குத்திக்கிறேன். நல்லா குத்தி. நீ நல்லா வசம் பார்த்து குத்தத்தை நிக்கிற. சான்ஸ் போச்சு. ஒன்னெல்லாம் நம்பவே முடியாது. என்னமா குத்துறிய என்ன? நல்ல வின்ன. அட இருமா பாதுகாப்பா குத்து. சுட்டி சுட்டி ஏன் வாழ கொஞ்சம் சுருட்டி குள்ளடி வட்டி எப்படி குத்தி வச்சிருக்கிறாரு பாரு. இந்த இடத்துல குத்தணும். சரி இருக்கட்டும். கட்டி காமிக்க தானே. இப்படி இங்க இருந்து எடுத்தாலும் சரி அங்க இருந்து எடுத்தாலும் சரி எடுங்க. எங்கேயாச்சும் இருந்தாச்சும் எடு. எனக்கு எடுக்க தெரிஞ்சா நானே கட்டி காமிச்சிட மாட்டேன்னா ஒன்னே இதுக்கு கட்ட சொல்றேன். போனா போகட்டு ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பாப்பதென்னடி. அப்படிதான் அவங்க பாடுவாங்க. இவ்வளவு வேண்டாம். கொஞ்சம் கம்மியா இருக்குமா பேண்டா போட்டா இதை இழுத்து சொருகணும் தாங்க. இதை விட்டு தாங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் இந்த இடத்துல மடிப்பு வைக்கணும். இன்னொரு பின்ல குத்திக்க. இருமா நான் வேற மறைச்சிட்டு இப்படி இந்த பின்ல அப்படி சொல்லு. அப்பதானே டைட்டா இருக்கும். இந்த பின்ல அதுதான் பயமா இருக்கு. நான் பார்த்து சொல்றேன். நம்ம எதிர்காலம் பார்த்து ஐயோ கடவுளே. தூக்காத முத்தங்கடி குளுச்சு விடு முத்த. விட்டுட்டு அவர் சொருகுனதே எப்படி கலந்துகிட்டு வந்திருக்கு பாருங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க எப்படி நிக்குது பாருங்க. அட்டுக்குத்தலாம் என்னையா சும்மா பல்ல புழக்காம இருந்தாங்க. ஏய் மரியாதை மரியாதை. சேலை கட்டுறதுக்குள்ள மான மரியாதை எல்லாம் போகுது. நல்லா தெரிஞ்சு வச்சு. நான் என்ன சொன்னேன்? இப்படி விடுங்க. நான் விட்டுட்டேன். லூசா விட்டுருக்கேன். இந்த இப்படி வச்சுங்க. குத்திரை முத்தை இருமுத்தை கொஞ்ச நேரம். நான் ஒண்ணும் செய்யல தங்கம். இந்த பேண்ட போடாதான் பாவடை கட்டுனா அடங்குறியா? பேசுங்க. நீங்க கவர் பண்ணுங்க. என்னத்த கவர் பண்ண? இங்க பேசுற சாக்குல நீ வாட்டுக்கு ஒன்னும் குத்த மாட்டேன். அந்த அளவுக்கு இங்க இது இல்ல. விடுங்க. இது இப்படி இருங்க. ஏன் இப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? இந்தாமா. இந்த சைடுல ப்ளீட் எடுக்கறாங்களாம். இப்படி ஒரு 3 மடிப்பு எடுத்துக்கங்க. 3 மடிப்பு எடுத்து இந்த இடத்துல வச்சு பின் குத்தணுமா? அங்கனக்குள்ள வச்சு ஒரு பின் குத்திக்கங்க. இவருக்கு பேண்ட் ஒரு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. இவர் கொஞ்சம் ஏதாவது ஒண்ணுல தம்பட்ட தானே குத்துறதுக்கு.
இல்லையா? என்னமா தம்போடணும் ஏமா நீ ஏமாத்த இப்படியே வச்சு இப்படி சொல்லு. உங்க உங்க இறக்கத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? அள்ளி அமுக்குனியாட்டா அழகா நீட்டா சொருகிறத விட்டுட்டு இந்த சேலை இருந்தோம்னா காட்டன் சேலைலாம் நான் கட்டியிருந்தா கிழிஞ்சு போயிருக்கும் பொழப்பு. இழுத்து அந்த பக்கம் இழுங்க அப்படி இழுத்து அப்படி சொருங்க. சொருகு எனக்கு தெரியாது சொருகுடு. ரெண்டு பெல்ட் எல்லா கன்றாவி தரத்தையும் போட்டு வச்சிருக்கிறாரு. ஏக்கா இப்படித்தான் நீ சேலை கட்டிவியாக்கா? இருதங்கம் விடுதங்கம். அதுக்கு இந்த இடத்துல ஏதாவது வையிடி தங்கன்னு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் நேரம் செட்டு வச்சுக்கிட்டு அப்பதே பர்ஃபெக்டா தெரியும். அப்பதான் 10 பொருத்தம் பக்காவா தெரியும்னா அந்த பேனை போட்டு விடக்கூடாதம்மா, வெக்க அடிக்குதியே அப்பா. போதும் போதும் இழுத்து கீழே தெளிறாத. வச்சுடுற 8 மடிப்பு ஓகே இருக்கு. 8 மடிப்பு கரெக்டா இருக்குதுங்க. சூப்பரா போட்டுட்டாங்க பாருங்க. அத்தை இன்னும் 8 மடிப்பு கூட கம்மியா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாவே வரும். இவ்வளவு அகலம் இருக்காது. இவருக்கு இந்த ஜாக்கெட்டும் இல்லாம அது என்னமோ மாதிரி இருக்குங்க. அவ்வளவுதான். ஒரு 10 மடிப்பு எடுத்தீங்கன்னா என்ன சிறுசா வருங்க. அப்படி கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட தெரியாத தெருவு கோணம் சொல்லிட்டு போச்சா ஒரு அம்மா. அந்த அம்மா மாதிரி நீங்க என்ன சொல்லிட்டு வர்றீங்கன்னா பாருங்க எப்படி சூப்பரா நச்சுன்னு எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? செம்மறியாடே செம்மறி. இந்த இடத்துல விடுங்க சொல்றேன். உங்களுக்கு இடுப்பு உங்களுக்கு இடுப்பு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா இப்ப என்னை மாதிரி வயிறு இருக்கவங்க என்ன பண்ணுவோம், ஓகே இங்க வாங்க. இப்படி இருக்குல்லங்க. வணக்கம், நான் தான் பொண்ணு. இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல நீங்க இப்படி பின்னு குத்திக்கிட்டாலும் சரி, சேர்த்து வச்சு இப்படி பின்னு குத்தினாலும் சரி, இல்ல ஒரு மடிப்பை எடுத்து வச்சு இப்படி வச்சு குத்திக்கிட்டாலும் அது உங்க விருப்பங்க. என்ன இல்ல எனக்கு அந்த மாதிரி குத்த பிடிக்கல அப்படின்னா இந்த ஒத்த மடிப்பு மட்டும் எடுத்து, இந்த ஒத்த மடிப்பு இருக்கா இதை மட்டும் நான் எடுத்து என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு சும்மா ஒரு மடக்கு மடக்கி அந்த ஜாக்கெட்டோட சேர்த்து வச்சு குத்திக்கிடுவாங்க. இவருக்கு இங்க ஒண்ணும் இல்லாதனால அப்படி தெரியுது. சும்மா சும்மா என்ன இதே சொல்லிட்டு இருக்கிற? இல்ல பத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி சொல்றது, ஒரு மடிப்பு லெவல் தெரியல பாருங்க. ஓகேவா? ஓகே தான் நினைக்கிறேன். இங்கனக்குள்ள நான் ஒரு மடிப்பு குத்திக்குவேங்க. இந்த 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 மடிப்பு வச்சு இந்த இடத்துல ஒரு பின் வச்சு குத்திடுவேன். இங்க ஒரு பின்னும் அங்கே ஒரு பின்னும் குத்திடுவேன். பண்ண வைக்கும். புடிங்க இருங்க இருங்க குத்தி விட்டுறேன். போதுமா? போதும் சொல்லி காமிக்கிறேன். குத்திட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்னைய. அப்படி இல்ல பத்தா, என்ன இதை விட சிறுசாவும் எடுக்கணும். ஆனா ஒண்ணு இங்க பாரு, பின்னாடி குஞ்சம் தொங்குது பாரு, நல்லா இருக்கு. அங்க பேசு தங்க ஏதாவது. என்னமா பேச சொல்றேன். நம்மட்டுக்கு சேலை எப்படி கட்டணும்னு சொல்ல போறது இவங்க. இதுல நான் என்ன பேசிருக்கேன், நான் வந்து கடையில பொம்மையா நிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கடை பொம்மை மாதிரி நான் நிப்பாடி இருக்கிறேன், ஃபேஷன் ஷோக்கு நிக்கிற மாதிரி. அப்ப இவங்க தான் எல்லாத்தையுமே சொல்லணும், இப்படித்தான் கட்டணும் அப்படித்தான் கட்டணும்னு. இந்த மாதிரி இழுத்து பெருக்கி கட்டி 1008 குறை வேற சொல்லிடுறாங்க. சேலை கட்டுறதே சரியில்லை சாந்தான்னு. அவங்க சொல்றவங்க சொல்லட்டும், நமக்கு தெரியாதா நம்ம சேலை கட்டு எப்படின்னு? அல்ல பின்ன சொல்றவங்களுக்கு தெரியுமா என்ன? நம்ம சேலை கட்டிக்கிட்டு போனா 4 பேர் பாக்கணும் என்னன்னு, இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னா என்ன பரவாயில்ல, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு, சேலை கட்ட பாரு எப்படி கட்டி இருக்குன்னு சொல்லணும். ஓஹோ ஓகேவா? வயிறு தெரியுதுங்க, விடுங்க. ஓகே லைட்டா எக்குங்க. அப்படி இருக்கணும். பாத்தீங்களா? இந்த சைட்ல திரும்புங்க, ஆட இந்த சைட்ல திரும்புங்க பாருங்க. இந்த லெவலுக்கு இருக்கா? இதெல்லாம் அப்படி இழுத்து விடணும். இந்த பெல்ட் போட்டு இத்தனையா? ஓகேவா? எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கணுமா? ஓகேவா? இந்த பக்கம் பாருங்க, அப்படி பின்னாடி திரும்புங்க, பின்னாடி திரும்புங்க. இந்த லெவல் மடிப்புலாம் இப்படி வந்திருக்கு பாருங்க. ஓகே
ஆனா இதையும் கத்திக்கிட்டு நீங்க நடக்கிறீங்க பாருங்க. ஏப்பா கொஞ்சம் சிரமந்தே என்ன. ஓரளவு ரைட் நல்லா கீழ இருக்குது. இருந்து எப்படி கவிங்க தள்ளி நின்னுக்குங்க. பாத்துக்கிட்டீங்களாங்க. அப்படியே தூங்க மேல. நம் தனனம் தனனம் தனனம். இருங்க நான் அந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். என்னண்ணா இந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். இந்த இது இந்த ஜாக்கெட்டுங்கிறதுனால தான் மக்களே சரி ஓகே 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 லூஸ். இந்த சேலையே பொதுவா கொஞ்சம் லூஸ் ஆகும். நான் காட்டன் சேலைனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா நிக்கும். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க. எப்படி கட்டியிருக்கேன், ஓரளவு கட்டியிருக்கேனான்னு பாருங்க. இது 8 மடிப்பு எடுத்திருக்கேன். சரிங்களா? இது தூக்கி வெளியில போட்டுக்கணும். அப்பதான் டாலரோட நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மடிப்பு எவ்வளவு நீட்டா எடுத்துக்கு பாருங்க. 2 3 4 5 6 7 இன்னொன்னு ஏல காணோம். இந்த இருக்கு 8 மடிப்பு இருக்குங்க. உள்ள ஒரு மடிப்பு சேர்த்து 8 மடிப்பு இருக்கு. இருக்குன்னு நம்புங்க அவ்வளவுதான். 8 மடிப்பு நான் எடுத்திருக்கேன். 8 மடிப்பு இருக்கு. ஓகேங்களா? சைடு எல்லாம் பாத்துட்டீங்களா? ஏப்பா 30 நிமிஷம் அரை மணி நேரமா அந்த வீடியோ பார்க்க போறாங்க. பார்த்தாலும் பாத்துருவாங்க. இல்ல ஓட்டி விட்டுருங்க. அந்த சேலை கட்டுறது பேசுறதெல்லாம் ஓட்டி விட்டு விடுறோம். என்ன பாருங்க இந்த பாருங்க. இதுவா இவங்க கட்டுற எப்பவும் கட்டுற சேலை நச்சுன்னு நீட்டா எப்படி சூப்பரா கட்டுறாங்க. நல்லா தாமா இருக்குது விடுமாங்கிட்டு. ஆமா இந்த இடத்துல அப்படி மடிப்பு வரணும். அப்பதான் கொஞ்சம் லெவலா இருக்கும். அது நல்லா வயிறு இல்லாத பயல்களுக்கு நல்லா இருக்குது. நீ நல்லா சேலை கட்டுறேன் நல்லா இங்கிட்ட அங்கிட்டு தடவிக்கிட்டு தான் தெரியல. சரி ரைட்டு. சேலையை கட்டி முடிச்சது பாத்துட்டீங்களா? இப்படித்தான் சாந்தா சேலை கட்டுவாங்க எப்பவுமே. இது எனக்கு கட்டி விட்டனால இருக்கு. இவங்களுக்கு கட்டினா இன்னும் சூப்பரா இருக்கும். நல்லா நச்சுன்னு இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாம காட்டன் சாரி இந்த மாதிரி சாரி எல்லாம் இருந்துச்சுனாக்கா சூப்பரா அயன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து அயன் பண்ணும். கட்டுறது அவ்வளவுதான். இதே சாரியே இதே மெத்தட்ல கட்டினேன். அந்த போட்டோ நான் உங்களுக்கு சைட்ல விடுறேன். பாத்துக்கோங்க. இதே சாரியை நான் கட்டியிருப்பேன். கட்டி அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் விடுறேன் பாருங்க. அந்த சைடுல வைக்கிறேன். பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. சேலை கட்டு கேட்டவங்களுக்கு உங்க எல்லாத்துக்கும் நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். அறுவையா இருந்தா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியாச்சும் பாத்துக்கோங்க. அறுவை இல்லாட்டி சிரிப்பா இருந்துச்சுன்னா சிரிச்சு கொண்டே பாத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேங்க. பாருங்க. பத்திரமா இருங்க. பை பை பை.